பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, இதோ நான் கடவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். லிசன், I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with them, and they will eat with me. திருவெளிப்பாடு அதிகாரம் 3 வசனம் 20. நம் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. அவர் நம் மீது வைத்த பாசத்துக்காக அவர் தம்மையே தாழ்த்தி நாம் பாவத்தில் நம்மையே இழந்து விடாமல் இருப்பதற்காக நம்முடைய இதய கதவையை தட்டி கொண்டிருக்கின்றார். அந்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய பாவ வழிகளை விட்டு அவரை நம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் கற்பித்த தூய நெறியை நம் மனதிலும் எண்ணத்திலும் உறுதியாக வைத்து தூய்மையாக வாழ்வதன் மூலமாக நம்முடைய அன்பை அவருக்கு காட்டுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பாம். தாகம் தாகம் என்றேன், எனக்காய் ஏங்கி நின்றேன். தாகம் தாகம் என்றேன், எனக்காய் ஏங்கி நின்றேன். பாவங்கள் சுமந்தேன், எங்கள் பரிகார பலியானேன். பாவங்கள் சுமந்தேன், எங்கள் பரிகார பலியானேன். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பாம்.